அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். இலங்கை கடற்படையால் கைதாகியுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். இது தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திட உரிய தூதரக நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பல்வேறு மீனவர்கள், குறிப்பாக ராமேஸ்வரத்திலிருந்து மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற நிலையில் 17 மீனவர்கள் எல்லை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்திருக்கிறார்கள். இந்நிலையில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்குமாறு தற்போது முதலமைச்சர் இந்த கடிதத்திலே சுட்டிக்காட்டி கடிதம் எழுதியிருக்கிறார். தொடர்ந்து இந்த மீனவர்களை கைது செய்வதும் அவர்களுடைய அந்த உடைமைகளை எடுத்துக்கொள்வதும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதும் தொடர்கதையாகி வருகிறது. எனவே இந்த விஷயத்திற்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்கவும், எதிர்காலத்தில் தமிழக மீனவர்கள் மீது இது போன்ற தாக்குதல்கள் நடைபெறாமல் இருக்கவும் உரிய தூதரக நடவடிக்கைகளை எடுக்குமாறு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் அவர்களை வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.